ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களினுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆடி மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ஆடி மாதம் 15ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 16ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் சூரிய பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று முடிவுகள் எடுப்பதே மிகவும் நல்லது. எந்த முடிவுகள் எடுப்பதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. குடும்ப வாக்குஸ்தானத்திலே வித கிரகங்களும் இல்லை. குடும்ப வாக்குஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். பொருட்கள் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அந்த பணத்திற்கு நீங்களே முழு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். வீரிய ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ராசியிலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அவர் இம்மாதம் பயணம் செய்வதால் எல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகலும். சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. இளைய சகோதரனுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுப செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி பார்வையிடுவதும் பார்வையும் சுகஸ்தானத்தில் விழுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர்களுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். வளர்ப்பெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். புண்ணியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புண்ணியஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு குழந்தைகளால் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சத்துருஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ரோக சத்துருஸ்தானத்தை பகவான் பார்வையிடுவதாலும் பிரச்சனையால் அவதிப்படுவதாலும் கடலில் மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒரு சிலர் கடனில் சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பணி செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திரஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்குள் கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டுத் தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமஸ்தானத்திலே ஈஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தை விரயஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் பார்வையிடுகிறார். இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்குள் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி இந்த மாதம் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். மற்ற மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். ஸ்தானத்திலே ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் முற்பகுதியில் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதி ராசியிலும் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். செய்யும் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி இம்மாதம் முற்பகுதியில் ஆட்சி வளைத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் பிற்பகுதியிலே அவர் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் முற்பகுதி நீங்கள் செய்யும் தொழிலில் இரட்டிப்பான வருவாயை காண முடியும். ஆனால் இவருடைய பிற்பகுதியிலே உங்கள் தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.